ஓகே, இந்த தாக்குதல் எதுக்காக நடந்தது அப்படின்னு பார்த்தா சில தகவல் வந்து வெளி வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா, அதாவது லக்ஸரி தொய்பான்னு சொல்லப்போற ஒரு அமைப்போட கிளை அமைப்பு டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. நாங்க தான் அந்த சம்பவத்தை பண்ணோம் அப்படின்னு. எதுக்காக பண்ணாங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காஷ்மீர் இப்போ வந்து ஒரு யூனியன் பிரதேசமா அது இருக்கலாம். ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது 2019 ஆண்டுக்கு முன்னாடி அது இந்தியாவோட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்து பெற்ற ஒரு ஸ்டேட். அது என்னப்பா சிறப்பு அந்தஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியாவில் வந்து ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வராங்க பார்லிமெண்ட்ல அப்படின்னா, அங்க இருக்க எம்பிஸ் வந்து பாதிக்கு பாதி ஓட் போட்டு அந்த பில் பாஸ் ஆயிடுச்சுன்னா அது நடைமுறைக்கு வந்துடும். இதுதான் வந்து இந்தியாவோட ஒரு சட்டம். ஆனால் பார்லிமெண்ட்ல நிறைவேறினாலும் காஷ்மீர்ல வந்து அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுதான் சிறப்பு அந்தஸ்து. ஏன்னா காஷ்மீர் வந்து இந்தியாவோட சேரும் போதே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா நீங்க எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் இங்க காஷ்மீர் கவர்மெண்ட் ஓகே சொன்னா மட்டும்தான் இங்க வந்து அங்க நடைமுறைப்படுத்த முடியும் அப்படின்னு அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி நீங்க காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை வாங்கிட்டீங்க, அதை வந்து நாங்க வந்து ஒரு பதில் தாக்கல் நாங்க செய்யணும், நாங்க வந்து எங்களோட ஆதங்கத்தை காக்கணும்னு சொல்லி நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு அந்த அமைப்பு வந்து சொல்றபடி சில தகவல்லாம் வெளி வந்திருக்கு.